டேய் அம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கடா. இன்னைக்கு நம்ம சுட்டு கேட்டா கொடுத்துருவாங்க. என்ன இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாண்டா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா என்னம்மா விஷயம் கொஞ்சம் முழுசா சொல்லுங்கம்மா. டேய் என்னடா அது அது ரொம்ப முக்கியமா? நீ விஷயத்த சொல்லு. அம்மா 2 மாசம் சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா நாங்களும் சந்தோஷமா இருப்போம். அதுக்கு என்னடா சம்பளம் தானே வாங்கிக்கோங்க. அம்மா இன்னைக்கே கொடுத்துருவீங்கல்ல? டேய் வாங்கிக்கங்கடா. அம்மா இப்பயே கொடுத்துருவீங்களா? ரொம்ப அலையாதீங்க வாங்கிக்கோங்க. ஆமா எவ்வளவு தரணும்? 2 பேருக்கு சேர்ந்து 15,000. அவ்வளவு பண்ணமா? அம்மா 2 பேர் சம்பளமா? அம்மா வாயை மூடுங்க, ஈ உள்ள போயிட்டு வெளியே வருது. சரி சந்தோஷமா இருக்கிறதுனால தரேன். என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா ஆஸ்பத்திரிக்கு போனியா, என்னாச்சு? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன், அதான் சம்பளம் கொடுக்க போறேன். சோ குடு முதல்ல. டேய் என்னடா உனக்கு அறிவு இருக்கா? இன்னைக்கு இவங்களுக்கு சம்பளம் கொடுத்தேன்னா நாளைக்கே வேலையை விட்டு போயிடுவானுங்க. அப்புறம் எல்லா வேலையும் நீ நான் தான் பார்க்கணும். நீ பார்க்கறியா? டேய் டேய் போய் வேலையை பாருங்க. அண்ணே சம்பளம்ண்ணே. போனேன்னு சொல்கிறேன்ல. அண்ணே சம்பளம் கொடுத்தீங்கன்னா புது ட்ரெஸ்லாம் எடுப்பானே, பனியெல்லாம் கிழிஞ்சு போச்சுண்ணே, பொம்பளை பிள்ளைங்களாம் வருதுண்ணே. பழசே ஜாஸ்தி தான். போய் வேலையை பாரு. போடா போடா. பார்க்காது போடா. உனக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்டா அப்படி பேசுற? பின்ன என்ன, அவ கர்ப்பமா இருந்தாலும் இருக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க அவங்க. நீ எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிடுவியா நீ? அப்போ அவ கர்ப்பம் இல்லையா? எனக்கு பேரப்புள்ள கிடைக்காதா? அவசரப்பட்டு பேசாத. இப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு டெஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்க ரிசல்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்க. இப்போயே நீயா கற்பனை பண்ணி எல்லாத்தையும் முடிவு எடுக்காத. அவன் ஆயிரத்துக்கு பிரச்சனை இருக்கு. தண்டல்கார வருவான், தவணைக்கார வருவான். அவனுக்குலாம் யார் காசு கொடுக்குறது? நீ பாட்டு தூக்கி கொடுத்துட்ருக்க. என்ன இப்போ உள்ளவை எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. ஏண்டா ஏற்கனவே தர்தரங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல நீ வேற ராத்திரி நேரத்துல முடிய வெட்டிட்டு இருக்க. கோயிலில் காணிக்கைன்னு சொல்லி உயிரை கொடுத்த சாமிக்கு நம்ம இதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீ எதுக்கு என் பழைய பஞ்சாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? டேய் ராத்திரியில முடிய வெட்டக்கூடாதுடா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பகலில் எங்கள் அம்மா நேரம் இருக்கு. பரோட்டா கடை மல்லு கட்டுறதே நேரம் சரியா இருக்கு. அத்தை நாளைக்கு விசேஷங்கிறதுனால தாடியை ட்ரிம் பண்ணிட்டு இருக்காரு போல. விசேஷம்? என்னடி விசேஷம்? என்ன நாளைக்கு விசேஷமா? யாருக்கு விசேஷம்? அத்தை யாழினி உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தா உங்ககிட்ட சொல்லலையா? என்னடி சொல்ற? ஒருவேளை எல்லாம் அவசர அவசரமா நடந்ததுனால சொல்ல முடியாம போயிருக்குங்க. சும்மா சுத்தி வளைச்சு பேசாத. என்ன விசேஷம்னு சொல்லு. அத்தை செல்வாவுக்கும் செல்விக்கும் நாளைக்கு கல்யாணம். அனாதைங்கன்னு நினைச்சு கஞ்சி ஊத்துனா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல. எல்லாத்துக்கும் ரெக்க முளைச்சிருச்சு. இவளுகளே பேசிக்கிறாளுங்க, இவளுகளே கல்யாணம் பண்ணிக்கிறாளுங்க. நம்ம உதவி இவளுங்களுக்கு தேவையில்ல. இங்கே வந்த புதுசில் நான் தேவைப்பட்டேன். இப்போ 4 பேர்ட்ட பழகிட்டானுங்களே, ஏறின ஏனியை எட்டி உதச்சு போயிட்டே இருக்கானுங்க. இதாண்டி நம்ம ஊருக்காரங்க உருப்படாமல் போகிறது. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏற்கனவே செல்வியும் செல்வாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நினைச்சேன். எல்லாம் ஓடுகாலிகளா இருக்குதுங்களே, ஏதாவது கசமசா நடக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா சும்மாவா இருக்கும்? அதான் உரசி இருப்பான், இங்க பத்திக்குச்சு. சும்மா உட்காந்து தின்னா உடம்பு தெனவெடுக்கதான் செய்யும். இப்போ எதுக்கு அவன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான்? வந்தால் லண்டன் போகிறான்ல, கல்யாணம் பண்ண கையோட அவளை கூட்டு போக முடியுமா?
அவசரமா வெளிநாடு போறதுனால தான் அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. செல்விக்கும் நாளைக்கு பாதுகாப்பு வேணும்ல. அதான் பண்டி குட்டிங்க மாதிரி இருக்காளுங்களே, அவளுங்களோட இவ்வளவு இருந்துட்டு போறது எல்லாம் வயசு கோளாறு. அதான் அண்ணன் அக்காக்கு முன்னாடி அவன் கல்யாணம் முடிச்சுக்கிறான். அத்தை, அப்படி இல்ல அத்தை. அவன் வெளிநாடு போயிட்டா அவளை வெளிநாட்டு கூட்டிட்டு போறதுக்கு விசா ஸ்பான்சர் பண்ண ஈஸியா இருக்கும்ல. ஏன்னா ஏஜென்ட்டுக்கும் அவ்வளவு காசு கொடுக்க வேண்டி இருக்காதுல்ல. ஓஹோ. இப்போல்லாம் வீசா எல்லாம் உங்களுக்கு பீஸா துண்டுற மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஏண்டி நான்லாம் வெளிநாடு போத்துறியாம இங்கே உட்காந்து பரோட்டா சுட்டுட்டு இருக்கேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு மட்டும் வரட்டேன்டி, அப்போ பார்த்துக்கிறாங்க உங்களை. ஏன் பிரச்சனைன்னு வர போறாங்க? அவங்க என்ன வீண் பிரச்சனையா பண்ணிட்டு இருக்காங்க? ஏய், நீ ஒன்று பண்ணு, நாளில் நீங்கள் வராத, தயவு செஞ்சு அவங்க கூட போயிரு. நானும் பார்த்துட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாரு அவங்களுக்கே வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கேன். அவங்க கூட போய் படுத்துக்க போ. சி, வாய் முடுங்க. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லாத ஓடுகளிகளுக்கு எல்லாம் நடக்குது. ஒன்னே ஒண்ணு பெத்தி வச்சிருக்கிறேன், கிளி மாதிரி நகநட்டெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. எத்தால விதி. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இருக்கிறதும் இல்லாம போயிடும். ஏய், ரொம்ப பேசின வாயிலையும் குத்திருவேன். போடி, போய் உள்ள வேலையை பாரு. பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பா. நீ வெட்றா. ஒரு நாளைக்கு வெட்டி விட தான் போறேன். டேய், முடிய வெட்றா. வேலைக்கு ஆள் இல்லைன்னு நானே சாகுறேன், வெட்டி விடுறானா. உனக்கு ஓங்கவல. படி இருக்கு, பார்த்து வா. மெதுவா. பார்த்து. மாமா வந்துட்டீங்களா? அத்தையும் இழுங்கோ மட்டும்தான் வரலையா? அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை விட ஹோட்டல் திறக்கிறது தான் முக்கியமாக போச்சுமா. அப்பன் ஆத்தா இல்லாத பிள்ளைங்க, அவங்களுக்கு நாம தான் அப்பன் ஆத்தாவா இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தம்மா. அவ கேட்கவே இல்லை. அவ வந்தா மட்டும் மனசார ஆசீர்வாதம் பண்ணிடுவான்னு நினைக்கிறியா? நிச்சயமா கிடையாது. அவளுக்கு அவ மகனுக்கும் நல்ல எண்ணமே கிடையாது. அவங்க 2 பேரும் வராம இருக்கிறதே நல்லது. அதான் நாம எல்லாரும் வந்துட்டோம்ல, நல்லதே நடக்கும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆக வேண்டியதை பாப்போம்மா. அத்தை இன்னும் எங்களை அந்நியமா தான் நினைக்கிறாங்களா? அட விடுமா, நல்ல நேரத்தில் அவளை பத்தி ஏமா பேசிக்கிட்டு இருக்க? போய் வேலையை பாருமா. ஏய், ரெடி ஆயிட்டாங்களாங்க? இல்லையேக்கா, நான் போய் கேட்டுட்டு வரவா? சரி. ஏய் இரு, தர்மானா எங்க? தெரியலையே, காலையில இருந்து நானும் அவரை தான் தேடிட்டு இருக்கேன். எங்கன்னே தெரியல. சரி, நீ செல்வி ரெடி பண்ணு, நான் என்ன கூட்டிட்டு சரி. வரேன். கௌதம், மாமாவை கூட்டிட்டு போய் உட்கார வை. ஓகே, போங்க, பார்த்து போங்க. அக்கா அக்கா அக்கா. ஐயோ அக்கா, அண்ணி உங்க கைவனத்துல ரொம்ப அழகாக்கிட்டங்க போல இருக்கு. அண்ணா அண்ணியோட அழகுல மயங்கி அப்படியே மனமேடையில மடியில விழுந்தாலும் விழுந்துருவாரு. பயமா இருக்கு. ஆனாலும் இந்த பவுடர் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் அக்கா. ஏய், இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. செல்வி, அப்ப நீ அழகா இல்லைன்னு சொல்ல வரியா? அண்ணி, எனக்கு இந்த அழகு போதும். என்ன ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அண்ணி, நாங்க உங்களை கிண்டல் பண்ணாம வேற யார கிண்டல் பண்ண முடியும் சொல்லுங்க? ஏய், அப்போ நீ செல்வி அழகா இருக்கான்னு சும்மா நக்கல் தான் பண்ணிட்டு இருந்தியா? பெரியக்கா, அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து என்ன கலாய்க்காதீங்க, விட்டுருங்க. நான் தனியா மட்டும் மாட்டிக்கிட்டே நினைக்காதீங்க. என் அண்ணா வரட்டும், உங்களை ஒரு கை பாக்குறேன். உங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கை பாப்பீங்களா? உங்க அண்ணனே எங்களை கண்டு அப்படியே பம்புவாரு. அவரு எங்களை ஒரு கை பாக்குறாரா? வரட்டுமே, அவரை நானு மோதி பாத்துறேன். ஏய் விடுறி, கல்யாணம் பண்ண அழ வச்சிராத. அவளே இப்பதான் பழசெல்லாம் மறந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா.
அண்ணே நாங்க சும்மா விளையாட்டுக்காக தானே பேசணும், இதுக்காக ஏன் கண் கலங்குறீங்க? நானும் என் மனசுக்குள்ள இருக்கிற வலிய மறைச்சு சிரிச்சு பேசணும்னு தான் பாக்குறேன். ஆனா என்னால முடியல. இந்த கல்யாணம் நடக்கிறது கூட எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு. இது பார் செல்வி, நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணமே நடக்குது. நீ பட்ட வலிய நினைக்கிறத விட்டுட்டு நீ வாழ போற சந்தோஷமான வாழ்க்கைய நினை. செல்வாவோட சந்தோஷம் நிம்மதி இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நடந்ததை தயவு செஞ்சு மறந்துரு. அண்ணே சிரிங்க அண்ணே, அழாதீங்க. சொன்ன கேளுங்க அண்ணி, சிரிங்க. சொன்ன கேளுங்க அண்ணி. இப்பதான் அழகா இருக்கீங்க. ஊர் கண்ணே பற்றும் போல இருக்கு. இருங்க நான் திருஷ்டி வைக்கிறேன். காட்டுங்க. அக்கா முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. அண்ணிய ரெடி பண்ணிட்டீங்களா? இன்னும் 5 நிமிஷத்துல மணப்பெண் ரெடி. ஓகேவா? அப்ப இன்னும் 10 நிமிஷத்துல சாதாரண செல்வியா இருக்கிறவங்க திருமதி செல்வி ஆக போறாங்க. சரிக்கா நான் மாலை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. மாமா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? தனியா இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? என்னையும் தேடின, உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீதான் வேணும். ராகினி. என்ன மாமா மூஞ்ச உம்மனை வச்சுக்கிட்டு ராகினிங்கற? கேவலமா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே ராகினின்னு கூப்பிட்டா என் பேர் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? என்னடி வேணும் உனக்கு? நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா? என்ன என்ன கேட்க போறா? எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? டேய் வளவளான்னு பேசாம போய் கல்யாண வேலையை பாரு போ. மாமா சட்டப்படி பார்த்தா உனக்கும் எனக்கும் தான் இப்ப கல்யாணம் நடந்திருக்கணும். ஆனா நீ தான் எல்லாத்துலயுமே லேட் ஆச்சே. கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து போயிடு. என்ன மாமா என்ன விரட்டுறதுல இருக்க நீ? கொஞ்சமாவது நெருங்கி வா, அப்பதான் நல்லா இருக்கும். கோவில்ல வந்து ஏன்டி என்ன டார்ச்சர் பண்ற? போடி. இங்க பாரு, நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. எந்த கடவுளும் வந்து உன்னை காப்பாத்தவே முடியாது. மரியாதையா நான் சொல்றதை கேட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. நான் வேணா ஒரு சூப்பர் ஐடியா சொல்லவா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கெடுத்துருமாமா. அப்புறம் எங்க அம்மா வேற வழி இல்லாம உனக்கே கட்டி வச்சிருவா. உன்னை நினைச்சு நான் சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியலடி. உன்னைய நினைச்சா நீ அழுதுகிட்டே தான் இருப்ப. என்னைய நினைச்சா உனக்கு சிரிப்பு வருதுல, நீ என்னையே நினை. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோ. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு, சரியா? போடி போ. கோவில்ல வந்து பேசுற பேச்சு பாரு. மாமா முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வா வா. வந்து நீ என் பக்கத்துல தான் நிக்கணும். வா வா. ஓடி வரேன். சரி மறந்துடாத, வந்து என் பக்கத்துல தான் நிக்கணும். சீக்கிரமா வா. ஓடி வரேன். செல்வா, என் வாழ்க்கையில இந்த நாளை மறக்கவே முடியாதுடா. என்ன? நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து இன்னைக்கு தாண்டா முழுசா சந்தோஷமா இருக்கேன். நண்பனா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீ தாண்டா உதாரணம். ஹே, என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் பேசுறது பெரிய வார்த்தை இல்ல மச்சான், உன் மனசு தாண்டா பெருசு. என் மனசை தொட்டு சொல்ற. நீ மட்டும் என் ஃப்ரெண்டா இல்லனா உன் கால்ல விழுந்திருப்பேன்டா. ஹே, இப்போ ஏன்டா இப்படி அழுதுகிட்டு இருக்க? சந்தோஷமான நேரத்துல எதுக்கு அழுதுகிட்டு? இன்னைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு சந்தோஷப்படுவான், நாளைக்கு சந்தோஷப்பட்டா மறுநாள் கஷ்டப்படுவான். வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே மாறி மாறித்தான் வரும். எது வந்தாலும் நாம தான் வாழ பழகிக்கணும். பரவாயில்லையே, வாழ்க்கையை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் கடந்து வந்த பாதை அப்படிங்க நிறைய கத்து கொடுத்துருக்கு. இதுல பக்குவப்படலைன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது. நல்லா பேசுறீங்க, ஆனா கேக்குறதுக்கு தான் எங்களுக்கு இப்ப நேரம் இல்ல. மாப்பிள்ளை ரெடியா இல்லையா? இன்னொரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவாரு. சரி, தர்மண்ணாவை பாத்தீங்களா? செல்வா நீ பாத்தியா? சரி நான் போய் பாக்குறேன். சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. நீங்க போங்க. சரி. அண்ணா அண்ணா, தனியா வந்து இங்க நின்னுட்டு இருக்க? தர்மண்ணா, என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஒண்ணும் இல்ல. இப்ப என்னன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. அம்மா அப்பாவை நினைச்சேம்மா.
அவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நம்ம வீட்டில் நடக்க போற கல்யாணம் செல்வாவோட கல்யாணம். அது வரைக்குமாச்சு அம்மா அப்பா உயிரோட இருந்திருக்கலாம். இவர்கள் இல்லாம கடவுள் அவங்கள நம்ம கிட்ட பிரிச்சுட்டா. அவங்க ஆசீர்வாதத்தோடு நடக்க வேண்டிய கல்யாணம் அவங்க இல்லாம நடக்குதுன்னு போது வலிக்குது. அண்ணா, முடிஞ்சு போனதை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? அப்பா அம்மா நம்ம கூட இல்லைனாலும் அவங்க ஆசீர்வாதம் எப்பவுமே நமக்கு இருக்கும். இது பாரு, நீதான் இந்த குடும்பத்துக்கு மூத்தவன். எங்க 4 பேருக்கும் நீதான் அம்மா அப்பா எல்லாமே. தம்பிய நீ மனசார நல்லா இருக்கணும்னு வாழ்த்து. அப்பதான் அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும். செல்வாவோட மனசுக்கு அவன் நல்லா இருப்பான். அத்தை எனக்கும் வந்தாங்களா? இல்ல, அவங்க வரல. அதுக்காக நாம வருத்தப்பட வேண்டாம். மாமாவும் துளசிக்காவும் வந்திருக்காங்களா, அது போதும். முகூர்த்தத்துக்கு நாளையா வருது, பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. பாத்தீங்களா, கூப்பிட்டாங்க. நீங்க தான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். அழாம வாங்கண்ணா. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம். गणपतिं अवामहे कविं कवीनामुपमस्तवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनश्रृण्वन्नोत्रश्रीर्षादनत् एकदन्ताय विद्महे डंगो எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத் महागणपतये नमः वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् स्वाहा वाग्देवी च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो वाणी प्रचोदयात् स्वाहा नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा लक्ष्मीनारायणाय नमः
पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात् स्वाहा நீங்கள் 2 பேரும் திருமாங்கல்யத்தை தொட்டுக்குங்கோ திருமாங்கல்ய தேவதாபியோ நமோ நமஹ மகாலட்சுமி கிருபாகடாச்ச பலசித்திரஸ்து திருமாங்கல்ய தாரணம் பண்ணுங்கோ ஓம் சர்வமங்கள மாங்கல்யே கெட்டிமேளம்